கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நிச்சயமாக கர்த்தர் உங்களை நல்லா தான் வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே. எடுத்து வாசிப்போம். யோபு 23 அதில் 10ஆம் வசனத்தோடு வாசிப்போம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதுக்கு மேலே வசனம் சொல்ல போகிறதுக்கு 9 வசனம் சொல்லி பாருங்கள். இடதுபுறத்தில் அவரை கிரியர் செய்யும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். பாருங்க, அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த உத்தமனாகிய இந்த யோபு தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆமாம், ஸோ அதை இப்படிப்பட்ட நல்ல ஒரு குணாதிசயம் படைத்த தேவனுடைய மனுஷன் இந்த யோபு பக்தன். அவன் சொல்கிறான், பயங்கரமான நெருக்குதல் மேலே அவனுக்கு வருது. அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டவர் எனக்கு தென்பட மாட்டாரா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்து விட மாட்டாரா என்று சொல்லி ஆவலாய் ஆண்டுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய பிரசன்னத்திற்காக இந்த யோபு காத்து கொண்ட எல்லாம் போன பின்னவளும் இயேசு எப்படியாவது நான் காண வேண்டும் சொல்லி, அவன் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் சொல்லி இந்த யோபு பார்க்குறான். நான் எங்கே பார்த்தாலும் அவர் என்ன பார்க்க முடியல, ஒளிந்திருக்கிறாரா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்குதலுக்கு நீங்கள் கடந்து கொண்டிருக்கீங்களா? நான் இயேசுவை பார்க்க முடியல. இந்த கர்த்தர் அந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஸ்தோத்திரம். அவன் யோபுடைய வாழ்க்கை அப்படியே போகலை. ஸ்தோத்திரம். அவன் அப்படியே தேவன் என்ன பண்ணல, அவனை திக்கற்றாக விடலை. எல்லாரும் கைவிட முடியும் மாதிரி யோபு அப்படி ஆண்டு கைவிடலை. அவன் வசனம் சொல்லுது. அவன் சொல்கிறான், ஆனாலும் யார் சொல்கிறா? இங்கே ஆண்டவர் சொல்லலை, இங்கே யோபு சொல்கிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த வழியிலே போய்கிட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதைகளை நடந்து கொண்டு இருந்தாலும், என்னுடைய பாதைகள், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, என்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள், நான் என்ன நிலைமையில் இருக்கேன் யாருக்கும், ஆனாலும் கர்த்தர் அறிவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில், இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் பாதைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்த கிரிகளை ஆண்டவர் இந்த யோபுக்கு செய்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் தலையை நிமிர பண்ணின ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவராக இயேசு உங்கள் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த வசனம் தான் சொல்லுது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த முன் பொன்னாக நான் நல்ல ஒரு தங்கமாக, நல்ல எல்லாரும் விரும்பத்தக்கதாக என்னை கர்த்தர் என்னை நிச்சயம் அந்த நம்பிக்கையோடு கூட இந்த யோபு பக்தன் காத்திருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலத்தில், வேலை ஸ்தலங்களில், ஊழியத்தில், எப்படி நெருக்குதலுக்குள்ளே நீ கடந்து கொண்டு போயிருந்தாலும் கர்த்தர் நல்ல ஒரு பொன்னாக உங்களை விளங்க பண்ணும்படி கர்த்தர் உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக எங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், நீங்கள் பண்ணி கொண்ட பிரயாணங்களில், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண பெரிய காரியங்களை செய்து உங்கள் வழிகளை அறிந்து நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்ய இந்த யோபுவை இரட்டத்தனை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவதில்லை. எந்த விதமான சந்தேகம் இல்லை. தைரியமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவர் யோபு ஆண்டவரே சொல்லுவான், இப்போ நான் முன்னாடி பார்க்குறவரை பார்க்க முடியல, என் நெருக்குதல் எப்படியாவது இந்த இயேசு எடுத்து என் வேதனையை, என் கவலைகளை, என் கண்ணீரை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யாராவது வந்து என்னப்பா அவனை காயப்படுத்துகிறாங்க, ஆனாலும் இயேசுவோட ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவனோடு பேச மாட்டாரான்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இந்த காரியம், இந்த வேதனை எனக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லி அவன் நெருக்கி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஆனாலும் சொல்கிறேன், கர்த்தரின் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த நான் ஒரு நல்ல ஒரு தங்கமாக, ஒரு பொன்னாக நான் விளங்குவேன். இந்த சமுதாயத்தில், ஊழியத்தில், குடும்பத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அப்படியாக ஒரு பொன்னாக, ஒரு ஆண்டவரே விலை பொருந்த பொருட்களாக உடைய பிள்ளைகளை பயன்படுத்தி உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அப்படியா செய்யப்படுறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.